திருச்சிற்றம்பலம். ஹரர்ம பார்வதீபதேர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் கழியார வரும் யானை கழல் நாழு மறவாமல் அழியாழும் மலத்தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை கொத்த பெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து அடியவள் சாத்திர சிந்தனையிலே திருவுந்தியார் என்ற சாத்திர நூலை நாம் எல்லோரும் இங்கே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு 24வது பாடல். நேற்றைய தினத்திலே கள்ளரோடு இல்லம் உடையார் கலந்திடில் வெள்ள வெளியாம் என்று உந்தி பெற வீடும் எளிதாம் என்று உந்தி பெற, அந்த வீடு பெற்றிருக்க வழி என்ன என்பதை மிக அருமையாக தெளிவாக கூறிய ஆசிரியர் இப்போ இந்த சீவன் முக்தர்கள், அந்த வீடு பேறு பெற்ற அந்த சீவன் முக்தர்கள், அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த பாடல் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். திருச்சிற்றம்பலம். எட்டுக்கொண்ட தம்மை தொட்டு கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்திப்பற வீடே வீடாகும் என்று உந்திப்பற வீடே வீடாகும் என்று உந்திப்பற. அருமையான பாடல். எட்டு கொண்டார் தம்மை தொட்டுக்கொண்டே நின்றார். எட்டு கொள்ளுதல் கொண்டார் என்பது இறைவன் எம்பெருமான். என் குணங்களின் வடிவாக இருக்கக்கூடிய இறைவன் எம்பெருமான் 8 வடிவங்களிலும் இருக்கிறார். இருநிலனாய் தீயாய் என்ற அப்பர் பெருமானுடைய தாண்டகம் நமக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். அப்படி இறைவன் 5 பூதங்கள் வடிவாகவும், அதோடு சூரிய சந்திரன் உயிர், அப்போ 8 பொருள்கள். இந்த 8 பொருள்களிலும் கலந்தும் கடந்தும், இது நம்ம எல்லோருமே அறிந்த ஒன்று. இறைவன் எம்பெருமான் இந்த 5 பூதங்கள் என்பது மாயா காரியங்கள் தான். ஆனாலும் இதில் ஜடப்பொருள்களிலும் உயிர் பொருளிலும் அப்போ ஏற்கனவே இதில் சூரியன் சந்திரன் உயிர் வந்துடுது. சூரியன் சந்திரன் என்பது ஜடப்பொருள், இங்கே உயிர் என்பது உயிர் பொருள். அப்போ எல்லா ஜடப்பொருள்களிலும் உயிர் பொருளிலும் கலந்தும் கடந்தும் இருக்கக்கூடியவன் இறைவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட அப்படி இருப்பதனால்தான் நாம் எல்லாருமே இப்போ சூரியன் இவ்வளவு ஒளி தருகிறது என்றால் அதற்கு காரணம் இறைவன் எம்பெருமான். அதனோடு கலந்து இருந்து அங்கே அந்த ஒளி பொருளை ஒளிரச் செய்யும் வண்ணமாக இறைவனுடைய எம்பெருமானுடைய திருக்கண்கள் சூரியனாக சந்திரனாக அக்னியாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அப்போ சூரியனாக இருப்பது என்பது சூரியன் தானாக மிளறக்கூடியது என்று நாம் சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த சூரியனுக்கு அப்படிப்பட்ட மிளிரும் தன்மையை, வெப்பம் நிறைந்த அந்த தன்மையை கொடுப்பவன் இறைவன். அந்த இறைவனுடைய ஆற்றல் இல்லை என்றால் இந்த சூரியனுக்கு அந்த தன்மை, ஒளிரும் தன்மையும் வெப்பம் கொடுக்கக்கூடிய தன்மையும் கிடையாது. அதுபோல் சந்திரன் குளிர்ச்சியான ஒரு தன்மை கொண்டது. அந்த குளிர்ச்சியான கிரணங்கள் அந்த குளிர்ச்சியான கிரணங்கள், அப்படிப்பட்ட குளிர்ச்சியை தருவதும் இறைவன் எம்பெருமானுடைய திருவருளினாலே. இப்படி உயிர்களுடைய அறிவிலே இருந்து கலந்து கடந்து இறைவன் நின்று நடமாடுகிறான். அந்த இறைவனுடைய நடனம் இல்லை என்றால் இந்த உயிர்கள் எந்த ஒன்றையும் அறிய முடியாது. இப்படி 8 பொருள்களிலும் இறைவன், எல்லா பொருள்களும் இறைவன் எம்பெருமான் வியாபகம், முழு வியாபகம். அவனுக்குள் அடங்கிய வியாபியம்தான் இவை எல்லாமே. இந்த மாயை என்ற ஒரு பொருள் கூட அவனுக்குள் அடங்கியது. இந்த மாயையின் காரியங்கள் தான் இந்த 5 பூதங்களும், அப்புறம் சூரிய சந்திரன் எல்லாமே. ஆனாலும் இறைவன் எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி இருந்தாலும் இந்த பொருள்களில் கலந்து இருப்பதனால்தான் இந்த பொருள் அந்தந்த தன்மையை கொண்டதாக, இப்போ மண்ணுனா கடினமான ஒரு தன்மை கொண்டதாக இருக்கிறது.
இப்போ நீர் அப்படின்போது நம்மை பதப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வருகிறது என்றால் இதுக்கு காரணம் எல்லாமே இறைவன், இறைவனுடைய திருவருள், இறைவனுடைய ஆற்றல். அது இல்லை என்றால் இந்த பொருள்களுக்கு எந்த தன்மை, இது எல்லாமே ஜடப்பொருள்கள். அந்த ஜடப்பொருளுக்கு அதனதன் தன்மையை தருபவன் இறைவன், பேரறிவு பொருளான இறைவன் எம்பெருமான். அப்போ பேரறிவு கொண்ட இறைவன் எம்பெருமான் முழு வியாபகமாக எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி இருந்தாலும் இந்த பொருள்களிலே, இந்த 8 பொருள்களிலே கலந்து ஆனால் கடந்து நின்றவனாகி அதனதன் தன்மையை, இந்த தன்மையெல்லாம் நாம் இங்கே அனுபவிக்கிறோம் உயிர்களாகிய நமக்காக. அவனுக்கு எந்த ஒன்றும் கிடையாது. நாம் அனுபவிப்பதற்காக இறைவன் எம்பெருமான் அங்கே கலந்து கடந்து இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட 8 கொண்டார், 8 கொண்டார் தம்மை. அப்படிப்பட்ட இறைவனை பேரறிவாக பெரு வியாபக பொருளாக உள்ள அந்த இறைவன் எம்பெருமானை தொட்டுக்கொண்டே நின்றார். இவன் அன்றி வேறு ஒன்றும் கிடையாது என்ற ஒரு நிலை. இது சீவன் முத்தருடைய நிலை. அதாவது உலகப் பொருள்கள் அனைத்திலும் இறைவனை காணுதல் என்பது ஒரு நிலை. இறைவனுக்குள்ளே அத்தனை உலகங்களையும் காணுதல் என்பது ஒரு நிலை. இந்த சீவன் முத்தர்கள் நல்ல முக்தி பெற்ற ஆன்மாக்கள், ஆனால் உடலோடு கூடி இருக்கிறார்கள், இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் உலகத்திலே இருந்தாலும் எந்த ஒன்றை பார்த்தாலும் அது இறைவனாகவே, அதற்குள் இருக்கும் இறைவனை அவர்கள் காண்பார்கள். அப்போ அந்த நிலையை, அப்போ எதனாலும் அவர்கள் பந்திக்கப்பட மாட்டார்கள். இது இறைவன், இது இறைவனுடைய செயல். ஒரு துன்பம் வருகிறதா அல்லது ஒரு இன்பம் வருகிறதா, இது இறைவனுடைய கருணை என்று பார்ப்பார்கள். நாம் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டோம். ஒரு துன்பம் வந்த மாத்திரத்திலே நம்மைத்தான் முன்னிறுத்துவோம். ஆகா, எனக்கு வந்ததே இந்த துன்பம் என்று நம்மை முன்னிறுத்துவோம். ஆகா, நம்ம எவ்வளோ சாமி கும்பிட்றோம், நமக்கு இந்த துன்பம் வந்தது என்று அந்த ஒரு தன்முனைப்போடு கூடியவர்களான அவர்கள் அதனை கருணையாக, இது ஒரு மரக்கருணை, இறைவன் கொடுத்த மரக்கருணை. இந்த நிலையெல்லாம் வர்றதுன்றது அவர்களுக்கு மட்டும்தான் வரும். அதைத்தான் இங்கே 8 கொண்டார் தம்மை தொட்டுக்கொண்டே நின்றார். தொட்டுக்கொண்டே நின்றால் என்ன அர்த்தம்னா, முழுக்க முழுக்க இறை சிந்தனை, அவனை அல்லாமல் வேறு ஒன்றும் அல்ல. ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை, யார் உன்னை அறிய இருப்பாரே. அன்றி ஒன்றில்லை, ஒன்றும் நீ இல்லை, அன்றி ஒன்று இல்லை. அந்த நிலை அவர்கள். அவன் ஒருவனை தவிர ஒன்றுமே கிடையாது, ஆனால் அவன் இல்லாமல் ஒரு பொருளும் கிடையாது. இந்த நிலையிலே அந்த 8 கொண்டார இறைவனை எம்பெருமானை எப்பொழுதும் தியானப் பொருளாக கொண்டு எதை கண்டாலும் அதிலே இறைவனை கண்டு அப்படியே இருப்பவர்கள், தொட்டுக்கொண்டே நிற்பவர்கள் விட்டார் உலகம். இப்போ உலகம் என்பது, இந்த உலகம் என்பது மாயை காரியம். நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய உலகத்தினால் வரக்கூடிய இன்பம் துன்பம் இல்லது ஒரு காரியம் எது வந்தாலும் அதை அவர்கள் இறை செயலாகவே ஏற்றுக்கொள்வார்கள். அதான் விடுதல். அதை உலகத்தை விட்டுட்டு போகிறது கிடையாது. இப்போ உறவுகளையெல்லாம் விட்டுட்டு மொத்தமாக விட்டுட்டு போகிறதில்ல. நம்முடைய அருளாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்களை நம்ம பார்க்குறோம், வரலாறு பார்க்குறோம். அவங்க குடும்பத்தோடு இல்வாழ்க்கையில் தான் வாழ்ந்தார்கள். கணவன் மனைவி குழந்தையோடு வாழ்ந்தார்கள். அப்பொழுதும் கூட இப்போ குழந்தையவே கறி சமைக்கும் பொழுது எப்படி பார்த்தார்கள் என்றால் அது ஒரு பொருளாக பார்த்தார்கள். அந்த தன்னுடைய மகனை ஒரு ஜடப்பொருளாக பார்த்தார்கள். அதான் அறுத்தல் அறிதல் 2 உண்டு பாருங்க. இப்போ கத்திரிக்காயை அறுதல் அப்படிம்பாங்க, அறிதல் அப்படிம்பாங்க. இது ஆடு மாடு கண்டா அறுக்கிறது, அதுக்கு வலி வரும், அந்த வலியில் கத்தும். ஆனால் இந்த கத்திரிக்காய்க்கு வலி வருமா? வராது. அப்போ இந்த அறிதல், கத்திரிக்காய் அறி அப்படின்னா இந்த பொருளை ஒரு ஜடப்பொருளை போன்று அவர்கள் கண்டார்கள். இது இறைவனுக்கு நைவேத்தியமாகும் ஒரு ஜடப்பொருள். அப்போ எப்பேற்பட்ட ஒரு நிலை பாருங்கள். அப்போ அத்தனையும் இறைவன் செயல், எல்லாம் இறைவன் செயல் என்ற ஒரு நிலை. அப்போ உலகத்தோடு மனைவி மக்களோடு குழந்தைகளோடு வாழ்ந்த பொழுதும் கூட இந்த உலகத்தை விட்டார் உலகம் என்றால் இந்த உலகம் மாயை, பொய்ப்பொருள், நிலையில்லாதது என்பதை நன்றாக உணர்ந்தவர்கள் ஒருபுறம்.
எல்லா பொருள்களிலும் இறைவன் கலந்தும் கடந்தும் இருக்கிறான் என்பென்ற உணர்வோடு கூடியவர்கள் ஒருபுறம். அதனால் இந்த உலகப் பொருள்களில் மயங்காமல் இது என்னுடையது, இது நான் செய்தது என்ற அந்த ஒரு மயக்கம், இதுதான் ஒரு மயக்க நிலை. இந்த மயக்கத்தை எல்லாம் விட்டவர்களாகி, அதான் விட்டார் உலகம். அப்போ உலகத்து பொருள்கள், சுட்டி அறியக்கூடிய அத்தனை பொருள்களும் உலகப் பொருள்கள். இந்த உலகப் பொருள்களை எல்லாம் விடுதல், அதாவது வீடு பேரு. வீடு பேருனா விடுதலும் பெறுதலும். எதை விடுதல்? இந்த உலகத்தை, உலகப் பொருள்களை அத்தனையும் விடுதலும் அந்த இறைவனுடைய திருவடியை பெறுதலும். அப்போ இந்த உலகத்திலே உடம்போடு கூடி அவர்கள் இருந்த பொழுதும் கூட அந்த உலகத்தை, உலக மாயா காரிய அத்தனையும் விட்டவர்களாகி இறைவனுடைய திருவடியை, அப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போதே அந்த திருவடியே எப்பொழுதும் நினைந்தவர்களாக, திருவடி கீழாகவே இருக்கும் நினைப்பு. அப்பர் பெருமான அப்படியே சுண்ணாம்பு காலவாசலில் அவர்கள் இட்ட பொழுது அவர் அங்கே சுண்ணாம்பு காலவாசலில் எவ்வளோ ஒரு அக்னி நெருப்பாக இருக்கும், எவ்வளோ ஒரு தீப்பிழம்பாக இருக்கும். ஆனாலும் இவர் அங்கே எங்கே இருந்தார்? திருவடி நிழல். அதனால் அவர் பண்ண மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் விங்கு இளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. எங்கே இருக்காரு? சுண்ணாம்பு காலவாசல்ல. இந்த பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. அப்போ அந்த இருந்த இடம் சுண்ணாம்பு காலவாசல், அக்னியாக நெருப்பு மயமாக இருக்கும் இடம். ஆனால் இவருடைய எண்ணம் செயல் அத்தனையும் ஒன்றித்து அப்படியே இவருடைய திருவடி நிழலாக. அப்போ அந்த இடத்தை அப்படியே எப்படி பார்த்தால்? இவருடைய திருவடியாக. அதனால் தன்னென்று குளிர்ச்சியாக இருந்தது, இனிமையான நாதம் வரக்கூடியதாக இருந்தது. இதையெல்லாம் அனுபவித்தார்கள் சிவன் முக்தர்கள். அப்படிப்பட்ட அனுபவ நிலை அவர்களை நினைத்து தான் இந்த பாடல். அந்த சிவன் முக்தர்களுக்கு இந்த உலகத்தினால் வரக்கூடிய எந்த வாதனையும் கிடையாது, எந்த ஒரு துன்பமும் கிடையாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் இறைவனுடைய திருவடியாகவே அவர்கள் அங்கே இருப்பதனால் எட்டுக்கொண்டார் தம்மை தொட்டுக்கொண்டே நின்றார் விட்டார் உலகம். இந்த உலகத்து காரியங்கள் அத்தனையும் விடுதல் என்ற நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். வீடே வீடாகும். வீடு என்பது அந்த வீடு பேரு, அந்த முக்தி நிலை, அந்த வீடே வீடாகும். அப்போ இந்த உலகத்தையே, உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இதனையே வீடு பேராக நினைக்கக்கூடிய அந்த தன்மை பெற்றவர்களாகி, அப்போ இந்த உலகத்தில் நமக்கு இது ரொம்ப முக்கியமான பாடல். ஏன்னா இந்த உடல் கொண்டு நாம் இறைவனை அனுபவிக்க முடியுமா? இறைவன் கண்ணால், புறக்கண்ணால் காணக்கூடிய பொருள் அல்ல. பசுஞானத்தினாலும் பாசஞானத்தினாலும் அளக்க முடியாத அளப்பரியவன் அவன். அப்போ இறைவனை காண முடியாத ஒரு பொருளா என்றால் மன வாக்கு அதீதமானவன், ஆனால் கோசரமானவன், அகப்படக்கூடியவன். அந்த நிலையில் தான் இந்த சிவன் முக்தர்கள். அப்போ உடம்பு, இந்த உடம்பு மாயாக்காரியமான உடம்பு, இந்த உலகம் மாயாக்காரியமான உலகம், இதிலே வாழ்ந்த பொழுது கூட அந்த இறைநிலையிலேயே இருக்கக்கூடிய நம்மளோடு இப்போ வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேரை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கும் அந்த அருளாளருடைய வாழ்க்கையை நம்ம எடுக்கும்போது அப்போ இப்படி இவங்கெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியவர்கள். அப்போ இந்த உடல் கொண்டு இறைவனை அடைய முடியும் என்பதைத்தான் நமக்கு இந்த பாடலெல்லாம். அப்போ அந்த படிமுறை, அதற்குரிய படிமுறை தான் இறைவனை எப்பொழுதும் தியானித்தல், இறைவனுக்குரிய அந்த பாடல்களை வாழ்த்தி பாடுதல். நல்ல கருவிகரணங்களை கொடுத்திருக்கிறான் இறைவன். இந்த அங்கமாலையெல்லாம் நாவுக்கரச பெருந்தகையார் பாடியிருக்கிறார்னா நல்ல கருவிகரணங்கள். இந்த கருவிகரணங்களை கொண்டு இந்த உலகத்திலேயே பற்று வைத்து இருக்கிறதே. அப்படியே அந்த அடுத்த பாட்டில் கூட ரொம்ப அருமையாக அதை சொல்வார். உலகத்தையே நோக்கி அதிலேயே பற்று வைப்பதை விடுத்து இறைவன் நம்மை நடத்துகிறான் என்ற உணர்வோடு கூடி அந்த இறைவனையே துதித்து வணங்கி, அதான் தலையே நீ வணங்காய், வாயே வாழ்த்து கண்டாய், கண்கால் காண்மீன்களோ என்று அப்படி ஒவ்வொரு அங்கத்திற்கும் மிக அழகாக எடுத்துரைக்கிறார் என்றால், இதனையெல்லாம் நாம் சிறமேற்கொண்டவர்களாகி இறைவனை துதித்து வணங்கினால் அந்த நிலை
ரொம்ப அந்த வீடு பேரு நமக்கு முக்தி கிடைக்குமா என்றெல்லாம் இல்லைனா கூட அதில் படிமுறையில் ஒவ்வொரு படியாக முன்னேறி கொண்டே வரலாம். இந்த பிறவியில் இவ்வளவு நம்ம வந்துட்டோமே என்ற ஒரு அந்த ஞானமாகி அந்த ஞானத்தினால் மட்டும்தான் இறைவன் ஞானமே வடிவானவன். ஞானத்தினால் மட்டும்தான் ஞானத்தை அடைய முடியும். அந்த ஞானத்தின் படிநிலையை நாம் தொட்டு விடலாம் என்பதை இந்த பாடல் நமக்கு அருமையாக உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படியே அதனுடைய தொடர்ச்சியாகவே வருவது போல அடுத்த பாடலும் பார்த்திங்கன்னா அந்த இருவின ஒப்பு அது எப்படி வரும், அது வந்தால் எப்படி இருக்கும் என்பதை அடுத்த பாடலே. ஏன்னா இந்த சீவன் முக்தர்கள் என்ன ஒரு துன்பம் வந்தாலும் அல்லது ஒரு என்ன இன்பம் வந்தாலும் அதை பற்றி இன்பத்துக்காக அப்படியே கொண்டாடுபவர்களோ துன்பத்திற்காக துவழ்பவர்களோ கிடையாது. எல்லாம் கருணையாக பார்த்தவர்கள். அதே தான் அடுத்த பாட்டில் கொஞ்சம் அப்படியே அவருடைய தொடர்ச்சியாக வருவது போல் அமைத்து கொடுத்திருக்கிறார் ஆசிரியர் திருச்சிற்றம்பலம். சித்தமும் தீய கரணமும் சித்திலே ஒத்ததே ஒத்ததென்றுந்தி பெற ஒவ்வாததொவ்வாதென்றுந்தி பெற ஒவ்வாததொவ்வாதென்றுந்தி பெற. சித்தமும் தீய கரணமும் சித்திலே ஒத்தது ஒத்தது என்று உந்தி பெற. அதாவது இங்கே சித்தம் என்பது உயிர்களாகிய நம்மைத்தான். இந்த உயிர்களுக்கு இந்த 36 தத்துவங்களோடு கூடிய கருவிக்கரணங்கள், மாயையின் காரியமாகிய கருவிக்கரணங்கள், அதில் ஒரு 60 தாத்வீகங்கள், அப்போ 96 தொக்கு என்று சொல்வார். அப்போ இந்த தத்துவ கூட்டங்களோடு கூடிய ஒரு ஜடக்கருவிகள் தான். இது எல்லாமே என்னென்னா ஜடக்கருவிகள் தான். உயிர் சித்து பொருள், அறிவு பொருள். ஆனால் உயிரும் தானாக அறியும் பொருளான்னா அது கிடையாது. தானாக அறியும் அறிவு கிடையாது. அறிவித்தால் அறியும் அறிவு. அப்புறம் பற்றுக்கோள், எதையாவது ஒன்று பற்றிக்கிட்டே இருக்கும். ஒன்று உலகத்தை பற்றி இருக்கும் அல்லது இறைவனை பற்றி இருக்கும். எதையாவது ஒன்று பற்றாமல் அதால் இருக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட இந்த உயிர்கள் இந்த உடலோடு கூடி கரணங்கள் கருவிக்கரணங்களோடு கூடி எதை நோக்கும்? இந்த கருவிக்கரணங்கள் எல்லாமே நமக்கு உலகத்தை தான் காமிக்கும். அதுக்கு அந்த உலகத்தை பார்ப்பதற்கும் உலகத்தை அனுபவிப்பதற்கும் இறைவனுடைய திருவருள் ஆற்றல், திரோதானம், திரோதாயி என்று சொல்வார்கள். அது ஒரு தாயுள்ளம் கொண்ட இறைவன் தான். இறைவனுடைய அருள் சக்தி தான் இங்கே அப்படியே தாயுள்ளம் கொண்டு ஆகா ஒன்றுமே அறியாமல் கிடைக்கே ஆணவ மலத்தினால். இது ஒரு மலத்தின் காரணமாக நம்ம இறைவனை பற்றி கொள்ள முடியாத நிலையிலே அந்த மலம் இருப்பதால் இந்த உலகத்தையாவது பற்றி கொள்ளட்டும், முதல்ல இதை பற்றியிடட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் வரட்டும் என்ற நிலையிலே திரோதாயியாக அந்த திரோதான ஆற்றல் சக்தியானது உலகத்தை காட்டி தன்னை மறைத்து கொண்டு, அப்போ உலகப் பொருள்களிலேயே அழுந்தி, இதனுடைய தன்மை என்னென்னா அழுந்தி அனுபவித்தல். அப்படியே அழுந்தி அழுந்தி அனுபவித்து கொண்டிருக்கும் வேலையிலே தான் நல்லா அனுபவிச்சப்பா, என்ன உறவுகள்ப்பா, எல்லாம் மாய, எல்லாமே மோசமான உறவுகள் அப்படின்ற ஒரு உணர்வு அது எல்லாத்துக்குமே வரும். எல்லாத்துக்குமே ஒரு கட்டத்தில் வரும், உடனேலாம் வராது, முதல்ல வராது. ஒரு கட்டத்தில் ஒரு துன்பங்கள், அடுத்தடுத்து சோகங்கள் அல்லது அவங்களால ஒரு நமக்கு இடையூறுகள் இப்படியெல்லாம் வரும்போது எப்பா இந்த உறவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதை தூக்கி அப்படியே தனியாக தூக்கி வைக்கக்கூடிய நிலைமை வரும். இது வர்றதுக்காகத்தான் சாமி செய்கிறார். நம்ம கூட முதல்ல நினைப்போம், எல்லாருமே நினைப்போம், நீங்கள் நான் யாரும் பாக்கி கிடையாது சாமிக்கு. ஏன்னா சாமியோடைய குறிக்கோள் என்ன? எல்லா உயிர்களும் முக்தி பேறு அடைய வேண்டும். நம்முடைய சைவ சித்தாந்தம் அதைத்தான் ரொம்ப தெளிவாக செய்கிறது. எல்லா உயிர்களும் முக்தி பேறு அடையும், கண்டிப்பாக ஒரு படிமுறையில் அடையும். அப்போ அடைவதற்கு உரிய வழிகளை தருவதற்குத்தான் இறைவன் முதல்ல திரோதான ஆற்றலாக வர்றான். அப்போ முதல்ல நம்ம எதில் ரொம்ப பற்று வைக்கிறோமோ நல்ல பற்று வையின் விட்டு அதன் பின்பாக அதனை விட்டு அதில் ஒரு சின்ன தடங்கள் வரும்போது எப்பா எவ்வளவு நம்பிக்கை வச்சேன் தெரியுமா இவர் மேலே, ஆனால் இவர் இப்படி பண்ணுவார்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது இதுவும் இறைவனுடைய திருவருள், பெரும் கருணை. இது பெரும் கருணை.
நம்ம நினைப்போம், ஆகா நம்ம சாமி கும்பிட்டேன், எனக்கு இப்படி ஒரு துரோகம் இவங்களால் வந்துட்டே, இப்படி ஒரு கஷ்டம் வந்ததே நம்ம நினைப்போம். ஒரு காலம் இனிமேல் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம சைவ சித்தாந்தம் படித்தப்பறம் அப்படி நினைக்கவே கூடாது. அது இறைவனுடைய பெரும் கருணை என்று எண்ண வேண்டும். ஏன்னா யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல. அப்போ அந்த உறவுகள் நம்ம விட்டு வெளியேறுவதற்குத்தான் இறைவன் எப்படியெல்லாம் அங்கே அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறான் நம்மை என்பதை நாம் உணர வேண்டும். இது எல்லாமே இறைவனுடைய திருவருள் தான். எது நடந்தாலும் இறைவனுடைய திருவருள் தான். அந்த நிலையிலே இங்கே உயிர்கள் உடலோடு கூடி மாயா காரியங்களாகிய தனுகரணங்களோடு கூடி அதில் இந்த தீய கரணமும் என்று ஒரு வார்த்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த தீய கரணம் என்பது எதற்காக என்றால் உலகத்தை நோக்கி இருக்கக்கூடிய இந்த கரணங்கள் உலகப் பொருள்களிலே பற்று வைத்து அதிலே மயங்கி கிடக்கு. அது அத்தனையுமே நிலையில்லாத பொருள், நம்மை மீண்டும் மீண்டும் பிறவிச் சூழலுக்கு கொண்டு வரக்கூடியது. அப்போ அந்த தீய கரணம் என்பது இந்த மாயையாகிய காரியங்களில் அழுந்துதல் என்பதான பொருள். தீய கரணமும் சித்திலே ஒத்ததே அப்படின்னா, அப்போ அந்த சித்திலே என்பது இங்கே இறைவன் எம்பெருமான். அந்த இறைவன் எம்பெருமானோடு கூடி இது இறைவன் திருவருள் என்று அந்த ஒத்ததே என்பது அந்த வினைகளுக்கு வரக்கூடிய இருவினை. இன்பம், அந்த நல்வினைக்கு ஏற்ற நன்மை, தீவினைக்கேற்ற தீமை, இந்த இரண்டையுமே இது நான் செய்த நல்வினையினால் இறைவன் எம்பெருமான் எனக்கு கொடுத்த கருணை, இது அடியேன் செய்த தீவினையினால் எனக்கு கொடுத்த கருணை என்ற இரண்டையுமே ஒத்த நிலையிலே ஒத்தது. அப்படி இரண்டையுமே ஒத்த நிலையிலே இறைவன் கருணையாகவே கண்டுவிட்டால் அதுதான் மிக உயர்ந்த நிலை. அந்த சித்தமும் தீய கரணமும் சித்திலே அங்கே ஒத்தது என்னுடைய கருணையாகவே, என்னுடைய பெரும் கருணையாகவே, அறக்கருணையாக மரக்கருணையாக பார்த்து விட்டாலே, அந்த ஒத்த நிலை வந்து விட்டாலே நமக்கு மிக உயர்ந்ததான வீடு பேறு என்பது உண்டாகும். ஒத்தது. அப்படி ஒத்த நிலை என்றைக்கு நமக்கு வருகிறதோ இறைவன், அப்போ அந்த இறைவனை ஒப்பு வந்துட்டாலே மலம் பரிபாகப்பட்டு விட்டது. அதில் நமக்கு திருவாசகம் ரொம்ப அருமையாக நமக்கு எடுத்து கூறக்கூடியதாக இருக்குது. திருக்கழுக்குன்ற பதிகத்தில் 30வது பதிகம், அதில் முதல் பாடல்லையே ரொம்ப அருமையாக அந்த பாட்டெல்லாம் தினசரி பாடக்கூடிய ஒரு பாட வேண்டிய ஒரு பாடல். குருவாக நமக்கு இறைவனே வருவார். பிணக்கில்லாத பேருந்துரை பெரு மானுநாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடை தம்பிரான் உனக்கில்லாததோர் வித்து மேல் விழையாமல் என் வினை ஒத்த பின். உனக்கு இல்லாததோர் வித்து மேல் விளையாமல் வினை ஒத்த பின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. அப்போ இந்த இருவினை ஒப்பு வரும் பொழுது மலபரிபாகம் ஏற்பட்டு அந்த மலபரிபாகப்பட்ட பொழுதுதான் இறைவன் எம்பெருமான் ஆச்சானாக நல்ல ஒரு மானுடச்சட்டை தாங்கி நம்முடைய சகலவர்க்கு மானிடர்களுக்கு ஆச்சாரியராக குருவாக வந்து நமக்கு உபதேசம் தந்து அந்த உபதேசத்தை கேட்டு சிந்தித்து தெளிந்து நீட்டை கூடி இதெல்லாம் அந்த ஒரு ப்ராசஸ் படிமுறை. இந்த படிமுறையில் வரும்போது தான் இறைவனுடைய அந்த வீடு பேறு என்பதற்கு ஒரு தகுதி பெறக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ முதல்ல இந்த இருவினை ஒப்பு எல்லாம் இறைவனுடைய திருவருள் என்று அது ஒத்தது என்ற நிலை வரணும். ஆனால் ஒவ்வாது இந்த நிலை வரவில்லை என்றால் இப்படி இருவினை ஒப்பு துன்பம் வந்த பொழுது துவண்டு இன்பம் வந்த பொழுது ஆர்ப்பரிப்பு செய்து இந்த ஒரு நிலை வந்தால் இது ஒவ்வாதது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒத்தது என்பது ரெண்டும் அந்த வினைகளினால் வரக்கூடிய நன்மை தீமைகளை ஒத்த நிலையிலே பார்ப்பது. ஆனால் இது வந்த பொழுது மாறி மாறி பார்க்கும் நிலை வந்தால் அது ஒவ்வாதது. இது விழுபெருக்கு வழியாக முடியாது. ஒவ்வாது விடுபேருக்கு வழிமுறை ஆகாது. எவ்வளோ ஒரு அருமையான பாட்டு பாருங்கள். அப்போ நமக்கு இன்றைக்கு வரக்கூடிய இன்பமோ துன்பமோ நம்முடைய வினைக்கு ஈடாக நம்முடைய
திருமுறை ஆசிரியர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். அப்போ உய்வினை நாடாது, ரொம்ப அது அடுத்தாப்புல. அப்போ இந்த வினைகளை தீர்ப்பது நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றே. அப்போ இந்த வினைகள்னால் வரக்கூடிய இன்பம் துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கோமே, அப்போ இந்த வினையை நம்ம விட்டு போகணுமே. எப்படி போவது? கைவினை செய்து எம்பிரான் கடல். அப்போ இறைவனுடைய திருவடியே என்று அங்கே போற்றி வாழ்த்தி வணங்க வணங்க இது அப்படியே ஒரு படிநிலை, சரிய கிரியையாக படிநிலை. இப்படி வரும்பொழுது இறைவன் நமக்கு இந்த வினைகளையெல்லாம் நீக்கி கொடுத்து நல்ல ஆச்சானாக வந்து நமக்கு வீடு வெற்றியும் தரக்கூடியவனாக இருப்பான் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு மிக தெளிவாக எடுத்து உரைக்கக்கூடியதாக இருக்கு. அருமையான பாட்டு. சித்தமும் தீய கரணமும் சித்திலே ஒத்ததென்றொந்தி பெற ஒவ்வாதென்றொந்தி பெற ஒவ்வாதென்றொந்தி பெற. திருச்சிற்றம்பலம். அரர்ம பார்வதி பதே ரர மகாதேவ. திருச்சிற்றம்பலம்.